ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே நமக்கு எல்லாம் செய்யப்படுவதற்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 7:24 நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆகவே தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி இந்த பூமியில் செய்யப்படும்போது சகலமும் அந்த வார்த்தையானது நமக்கு செய்து முடிக்கும். ஆகவே அதனால்தான் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது மோசமான வாழ்க்கையும் வாசமான நறுமணமாய் தேவன் மாற்றுகிற அந்த வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. ஆகையால் நான் சொல்லிய வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி இந்த பூமியில் வாழும்போது பூமிக்குரிய வாழ்க்கையும் எம்மையிலையும் மறுமையிலையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தை. அதனால தான் சாத்தான் என்ன பண்ணுறான், இந்த வார்த்தையை விதைத்துடனே பொல்லாங்கன் வந்து அந்த வார்த்தையை எடுத்து போடுகிறான். அவர்கள் வேலி அருகே விதைக்கப்பட்டவர்கள். ஆகவே வார்த்தையை கேட்டு அதன்படி இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஒரே தேவனை ஆராதிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அந்த வார்த்தையாகிய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நேர்த்தியாய் செம்மையாய் இந்த உலகத்தில் வழி நடத்துவார். அப்போ அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது தான் நம்ம வீடு, அதாவது இந்த வீடு கிடையாது, இந்த வீடு தற்காலிகமானது. இன்னொரு வீடு கை வேலை இல்லாத கட்டப்பட்ட வீடு பரலோகத்தில் உண்டு. அது வார்த்தையினாலே கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டை சுதந்திரிப்பதற்கு இந்த வீட்டிலே அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நடக்கும்போது அந்த வார்த்தை சகலத்தையும் நேர்த்தியாய் செம்மையாய் முடிக்கும். ஆகவே வார்த்தையில் நிலைத்திருப்போம், வாழ்க்கையை வளமாய் மாற்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு பரலோகம் சேர்க்கப்பட்டு நித்தியமான வீடாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.